நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. குரான், திருக்குரானில் ஒரு வார்த்தை வருகிறது, உங்கள் மனைவி காதுகளை, பைபிள் சொல்ற மாதிரி, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும். அதை நேராக்க முயற்சி செய்தார், அது உடைந்து விடும். உங்கள் நெஞ்செலும்பு உடைவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்கிறீர்கள்? அதை அப்படியே விடுங்க. அதன் இயல்பு அப்படித்தான். அந்த இயல்பு அப்படின்னா, pebble is a pebble, rose is a rose. When you want to fly with eagle, பருந்து கோட பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா don't swim with ducks. வாத்துகளோடு நீந்தாதீர்கள். வாத்துகளோடு தான் நீந்த வேண்டும் என்றால் பருந்துகளோடு பறக்காதீர்கள். இந்த பாட்டில் எனக்கு இந்த ரேப் சாங்லாம் நான் கேட்பேங்க. இப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில் வர்றதுனால கேட்கறது இல்லை. முதல்ல கொஞ்சம் நல்லா வரும். ஒரு ரேப் சாங் சொல்லவா? பேட்டா ரேப்னு ஒரு சாங். யார் பாடினது? அது எந்த நடிகர் பாட்டுது? இப்போ இஸ்ரோல வந்து ஒரு இயக்குனர் மாறி இருக்கிறார், அவர் பேரு நீங்க யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறதுல தான் உங்க வாழ்க்கையின் ரகசியமே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆளை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். நான் செகண்ட் சொன்ன ஆளை நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க. நாராயணன் ஒருத்தர் வந்திருக்கிறார் இப்போ சோம்நாத் போயிட்டு. பேட்டர் ஆப்ல ஒரு பாட்டு வரும், ஒரு வரி வரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான், கிடைச்சது வச்சுக்கோட அவ்வளவுதான். அப்புறம் கிடைச்சது வச்சுக்கோட அவ்வளவுதான், விடியும் பார் விடியும் பார், விடிய 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 பெட்டரா பெட்டரா பெட்டரா. அதுல இந்த ஊர்வசின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதை நான் இப்ப கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சார். எந்த படத்துல வருது, யார் பாடுறோம்? அந்த ஊர்வசி பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த ஊர்வசி அதில் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த கவிஞர். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது, புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலையேது, பிலிம் காட்டி பொண்ணு மாட்டலே நாட்டே கிட்டி. என்ன சொல்ற, ஒரு பாட்டு இருக்குதுன்னா நிறைய விஷயங்களை டெலீட் பண்ணிட்டு உயிராக இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், பறவை மாதிரி. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை ஞானமாக தருகிறது. எல்லா விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அதிலிருந்து நன்மையை எடுப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இந்த சகோதரி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் டைரி குறிப்புகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம். இப்படி சொல்றவங்களை நம்ம பார்த்துருக்கோமா? டைமே இல்லை, அவர் ரொம்ப பிஸி. நான் சொல்லட்டுமா, who is the busiest person? யார் மிக பிஸியான ஆள் என்றால், யாருக்கு எல்லோருக்காகவும் நேரம் இருக்கிறதோ அவர் தான் பிஸியஸ்ட் பர்சனை தவிர மற்றவர்களுக்கு நேரம் தராதவர்கள் நிர்வாக கோளாறு கொண்டவர்களே தவிர பிஸியஸ்ட் பர்சன் என்பதனை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன்.